ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நாளாக வீடியோ இல்லை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சுல, அதனால தான். இன்றைக்கி நான் ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரோஸ் மில்க் எல்லாேருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும்ல, அது எப்படி செய்கிறதுன்னு. எந்த வித கலரும் எசன்ஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் அதுக்கு பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன். இப்போ பன்னீர் ரோஸ் சீசன் தான். பன்னீர் ரோஸ் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வீட்டில் இல்லை, அதனால் கடையில் வாங்கியிருக்கேன். வாங்கி அந்த காம்பு இல்லாமல் நம்ம அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஒரு வானலில் 1 கப் சுகர், 1.25 கப் தண்ணி. ஃபஸ்ட்டு சுகரை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். 1.25 தண்ணி, எந்த கப்பால் நீங்கள் 1 கப் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1.25 தண்ணியை வச்சுக்கோங்க. இல்லை 1 கூட வச்சுக்கோங்க. ஆனால் அது கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இது தான் பண்ண போகிறோம். இப்போ நான் பூவை க்ளீன் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே சுகர் பதம் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு கம்பி வரும்ல, அந்த பதம் வர வரைக்கும் அது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூவை நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல், அதனது தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருந்தது. நான் அந்த காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தால் இங்கே இருக்கவங்க, எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப இனிப்புலாம் சாப்பிட மாட்டாங்க. குழந்தையும் இருக்கா, ஸோ ரொம்ப இனிப்பு வேண்டாம். பட் அவங்க குழந்தைங்க இந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சுகர். அதே போல் பீட்ரூட் நான் சும்மா 1/4 பீட்ரூட்டு சேர்த்துக்கிறேன். தோல் சீவிட்டு லாஸ்ட்டாக பீட்ரூட் போட்டு அடிச்சிடுங்க. கலருக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. கலருக்காக நம்ம அந்த பீட்ரூட் நல்லா திக் வேணும்ல, அதனால் திக் கலராக வேணும்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூ எடுத்து ஓட்டிக்கோங்க, அடுத்தது கொஞ்சம் பூ எடுத்து ஓட்டிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டாலும் மிக்ஸி சுத்தாதில்ல, அதனால். இப்போ பீட்ரூட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நீங்கள் இந்த 1 மந்த்துக்கு கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த ஜூஸை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, ரோஸ் மில்க் ஜூஸை, அது மட்டும் வரும். இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ரோஸ் மில்க், ஒரு நாள் நன்னாரி சர்பத், அந்த மாதிரி போட்டு குடிங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப வெயில், ஸ்டார்டிங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, வெளில போக முடியல. ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. கம்பி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்பப்போ இது பண்ணி பார்க்கணும். மிக்ஸியில் அடித்து வச்சுக்கோங்க. எனக்கு கம்பி பதம் வந்தோடனே நான் இதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதியிலே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ரோஸ் மில்க் ரெடி, எசன்ஸ் ரெடி. வீட்டிலே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் 30-40ன்னு போட்டு நம்ம வாங்கி குடிக்கிறதுக்கு, நம்ம திக் பால் வாங்கி ஜில்லுன்னு கொஞ்சம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரோஸ் மில்க்கு நம்ம நினச்சப்பெல்லாம் குடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த ரோஸ் மில்கில் ரோஸ் மில்க் பண்ணிவிட்டு சப்ஜா சீட்ஸ் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, ஐஸ்கிரீம் மேலே ஒரு வெண்ணிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு கூட நல்லா சாப்பிட்லாம். இல்லை இதுலேயே நம்ம அந்த கடல் பாசி இருக்குல்ல,
அதை வந்து நம்ம கேக் மாதிரி பண்ணிவிட்டு கூட அதை எடுத்து க்யூபாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அதையும் சாப்பிட்லாம். இதில் நம்ம பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ரோஸ் மில்காக பிடிக்கும்னா குடிங்க. இல்லை இதில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு ரோஸ் மில்க் ஷேக் மாதிரி குடித்தாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி விருப்பமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் அந்த கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் லெமன் ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டுருப்பேன். ஏன்னா அந்த சுகர் வந்து கற்கண்டு மாதிரி ஆகாமல் கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதை நான் காமிக்க மறந்துட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் அதை போட்டுக்கோங்க. லெமனை கொஞ்சம் லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து 4 to 5 ட்ராப்ஸ் போட்டிங்கனாவே போதும், நல்லா ரெடி ஆகிடும். இந்த சம்மருக்கு நல்ல சில்லுன்னு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. அப்படியே பன்னீர் வாசனையோடு சூப்பராக இருந்தது. இப்போ நம்மளுக்கு எசன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அங்கங்கே பபுள்ஸாக வரும் பாருங்கள். எனக்கு அங்கங்கே பபுள்ஸ் வருதா, அது வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஐஸ் க்யூப் போடாமல் சும்மா லேஸ் ஜில்லுன்னு இருக்க பாலை சேர்த்து கொடுங்க. ஏன்னா ஐஸ் கட்டியும் நமக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஃபில்ட்ரு பண்ண மீதி பேஸ்ட் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வேஸ்ட்டாக அதை தூக்கி போட வேண்டாம். அதை என்ன பண்ணுங்கள், ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இது ஜாம் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பவுலில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஜாம் மாதிரி தடவி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும், சாப்பிடுவாங்க. இதில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெட் ஜாம் பண்ணி ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு ஜாம் மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் ஒரு 1 week 2 weeksக்கு கெடாது. இதுலேயே எல்லாமே சுகர் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க் ரெடி. இப்போ நான் பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மட்டும் எசன்ஸ், இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ கலர் வருதுன்னு. சுகர் உங்களுக்கு பத்தலைன்னா கூட இப்போ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.